ஒரு ப்ரௌட் சிங்கிள் மதர் அப்படின்னு எப்படியெல்லாம் முன்னிறுத்துறீங்க, எங்கெல்லாம் அதை உயர்த்தி பிடிக்கிறீர்கள்? யார் என்ன கேட்டாலும் எஸ் ஐ எம் சிங்கிள் மாம்ன்றது சொல்றது. சோஷியல் மீடியால சிங்கிள் மாமோட லைஃப் ஜர்னி எப்படி இருக்குதுன்னு ரெகுலரா பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்தியா அமெரிக்கா விட ஃபாஸ்ட் ஆகிடுச்சுடா. நான் ஒரு லைஃப் கோச். இந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து நிறைய விஷயத்தை பார்த்து பயந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு நான் மோட்டிவேஷன் கொடுக்கும்போது பி ஏ சிங்கிள் மாம், நான் இவ்வளோ செய்கிறேன் அப்படின்னா எல்லாராலையுமே செய்ய முடியும், நானே வாலண்டியராக அதை ப்ரௌடாக சொல்லுவேன். அங்கே அந்த சிங்கிள் மேம்ங்கிற அந்த ஸ்டேட்டஸை முன்வைக்கணும். மழுப்பு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை ஏன் பெருமையாக சொல்கிறீங்கன்னு. பெருமையா சொல்றீங்கன்னா சொல்லவே இல்லை. அப்படிப்பட்ட தரங்கட்ட வார்த்தை என் வாயிலிருந்து வரவே வராது, பேசவும் இல்லை. ஒரு பெண் தனியாக இருந்தாலும் அந்த பெண் மேலே வரலாம், அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டுங்கிறதுக்காக நான் அதை சொல்லுவேன். ஒரு ஃபங்க்ஷனுக்காக இன்விடேஷன் எடுக்க வீட்டுக்கு வராங்கன்னா ஹஸ்பண்டோட வாங்கன்னுவாங்க. தனியாக தான் இருக்கேன், நான் என் குழந்தையோட நான் வருவேன். நான் சொல்லுவேன் நான் ஒரு சிங்கிள் மாமா எல்லாம் பண்றேன் அப்படிங்கறத நான் ஒருக்க சொல்லுவேன். ஃபேமிலியில ஈவன் வெளியவும் அதே தான். டிவோர்ஸ்ட் சிங்கிள் மதர்னாலே ட்ரீட் பண்ற விதம் இருக்கும்ல, நம்ம என்னமோ வாழ்க்கையிலே தோத்துட்டா மாதிரி இந்த மாதிரிலாம் நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க. எல்லாம் வந்து இவரை பார்த்து ரொம்ப பாவப்பட்டு போங்க சார், மனசை விட்டுறாதீங்க. ஆனா அவங்களோட நம்ம பெட்டராவே இருப்போம். அந்த இடத்துல வந்து உங்களை விட நான் நல்லா தான் இருக்கேன்றதை நான் ரொம்ப ப்ரௌடா ஸ்ட்ராங்கா காமிப்பேன். பெரிய சாதனை, புருஷன் இல்லாத பெருமையா சொல்ற பாரு. இதெல்லாம் ஓவர் நக்கலு. காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் தானே, அவங்க கிட்ட நீ சிங்கிள் மாமா இருந்தாலும் சாதிக்கலாம்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? நீங்களும் பொதுச்சேவை, நானும் பொதுச்சேவை, நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை? இத போய் பெருசுபடுத்துறீங்களே. ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கோ, மாணவர்கள்ட்ட போய் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாங்க. நான் திருமணமானதுனால தான் வெற்றிகரமாக இருக்கிறேன்னு அந்த பெண் சொன்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க? டெஃபினட்டா இல்லை சார். டெஃபினட்டா இல்லை சார். அப்ப அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நாங்களா போய் வந்து முன்வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல, ஆபீஸ்ல, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பாருங்க நான் நல்லா இருக்கேன்னு சொல்றதுல நான் சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலா குழந்தை பிறந்தப்ப நான் அடைஞ்ச சந்தோஷத்தை விட இந்த சந்தோஷத்தை எப்படி சொல்ல அதை நார்மலைஸ் பண்றதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன். எப்படி நான் மேரிட் அப்படின்னு அவங்க சொல்றது நார்மலா எடுத்துக்கிறாங்களோ, சிங்கிள் பேரண்ட்ங்கிறது நார்மல் அப்படிங்கிறது தான் எனக்கு வேணும். சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான். நம்ம சொசைட்டில வந்து இப்போ சிங்கிள் மதரா வாழ்றதுக்கு எல்லா பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு நார்மலா சொல்றாங்க. அப்ப ஏன் ப்ரௌடா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றேன்னு சொல்றீங்க? இன்னமும் பல பெண்கள் அவங்க வந்து ஒரு புழுக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுல இவர்கள் எங்கெல்லாம் அப்படி முன்னிறுத்துவதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை? அவங்க வந்து இன்ட்ரோ பண்ற மாதிரியே சிங்கிள் மதர்ன்றதை ஏன் முன் வைக்கிறாங்க? அதெல்லாம் வந்து ஒரு முன் அனுபவம் தான். சிங்கிளா இருந்தா என்ன, ஜாயிண்டா இருந்தா என்ன, மதர்னா எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் சார். இட் இஸ் a kind of setting boundaries சார். ஏன் சிங்கிள் மதர்னு சொல்லி அந்த பவுண்டரி செட் பண்றீங்க? சொல்றதா இருந்தா ரீசனா சொல்லுங்க, ரீசன் இல்லன்னா அதை சொல்லாதீங்க. அது என்ன ரேஷன் கார்டாடா? எங்களை மாதிரி சிங்கிள் மதர் சொல்லும் போது இதுல இருந்து ஒரு தைரியம் வரலாம். தைரியம் வந்து சரி நம்ம வேலைக்கு போகலாம், நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணலாம். ஒரு டிவோர்ஸ் வந்து கோர்ட்ல ஃபைல் பண்றாங்கன்னா 1000 வழிகள், குழந்தையோட ஃபியூச்சர் எதுவுமே தெரியாம சோஷியல் மீடியால ப்ரௌடா நான் சிங்கிள் மாமா இருக்கேன்னு ஒரு செகண்ட்ல நீங்க சொல்லி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க. ஆனா அந்த இம்பாக்ட் வந்து யாரும் யோசிக்கிறதே இல்ல. ஒரே பாம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன், 4 பிசி, ஸ்பாட் அவுட். தனியா ஒரு அப்பாவால குழந்தைய வளர்க்க முடியாதுன்னா அம்மாவாலையும் வளர்க்க முடியாது, அம்மாவால வளர்க்க முடியுதுன்னா அப்பாவாலையும் வளர்க்க முடியும். சட்டத்திலே ஒரு பெரிய கொள்கை இருக்கு, சைல்டு வெல்ஃபேர் இஸ் பேராமவுண்ட் கன்சிடரேஷன். அம்மா ஜெயிக்கிறாங்களா அப்பா ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, குழந்தை ஜெயிக்குதா. இன்னைக்கும் எத்தனை பேர் சார் அழுதுட்டு கூனி குறுகி உட்கார்ந்து இருக்காங்க. முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறவங்களே இவங்க பயன்படுத்துறாங்க. ஒரு குடும்பத்தை சேர்க்கறதுக்கு கோர்ட்ல ஒரு நீதிமன்றம் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைக்கதா பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் டிவோர்ஸுக்கு போறோம். சண்டை போட்டுட்டு இருக்கீங்க போங்க. என்னங்க ஒண்ணா சேர்த்து போங்க. ஒரு சிங்கிள் மாம் வேர்ல்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு வீடியோவை போட்டு நீங்க ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. பாக்குறவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கு. ஓ நம்மள புருஷனை விட்டுட்டு நம்ம குழந்தைய கூட தனியா போயிடலாம்னு யாரும் அந்த டென்ஷன்ல அந்த வீடியோவை பார்க்க போறவங்க கிடையாது. அது வந்து பார்க்கவே இல்லைன்னு யாரும் நீங்க சொல்லவே முடியாது. சூப்பர் ஐடியா இல்ல, நாம இதே ஃபாலோ பண்ணலாம்ல. அட்வொகேட் பேசுறதுல ஒரு விஷயம் கொஸ்டின் வார்த்தைகள் இருக்குல்ல, ஆன் கட் ஆஃப், யூ ஹேவ் டிசர்வ் a better life, இந்த வார்த்தைகள் ஏன் பயன்படுத்தணும்? இதுதான் தவறான விஷயம். அந்த யூ டிசர்வ் பெட்டர்ன்ற ஹேஷ்டாக் வேணா நான் எடுத்துக்கிறேன் சார். கரெக்ட். கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்டேன். நாங்க போடுற ஒரு 30 செகண்ட் ஒரு ரீல பார்த்து இம்பல்சிவா யாருன்னா டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது அவங்களோட இம்மெச்சூரிட்டி. பார்த்ததும் கேட்டதும் எல்லாமே போயா? நான் சொல்ற வார்த்தை ஒரு சில அவங்க இம்மெச்சூர்டா முடிவு எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியுது இல்லையா? ஒரு ரீல வச்சு நீங்க உங்களோட லைஃப் டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு இண்டிவிஜுவலோட முட்டாள்தனம். அது நீங்க என்னோட எல்லா கண்டென்ட்டையும் பாருங்க, நான் அங்க கஷ்டத்தையும் ஷேர் பண்றேன், சந்தோஷத்தையும் ஷேர் பண்றேன். இப்படி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? அவங்க வந்துட்டு தனியா நின்று சம்பாதியத்துக்கான ஒரு வழி பண்ணி ஒரு குழந்தைய வளர்த்து ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. அந்த சக்சஸை டிவோர்ஸ் ஆன ஒரு விஷயத்து மேல ஏத்தி வச்சு பேசுறாங்க. அது
வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு செலவு பண்றதா இருக்கட்டும். நான் சிங்கிள் மாமா இருக்கும் போது ஆஃப்டர் டிவோர்ஸ் நாங்க பண்ணியிருக்கோம், நாங்க ப்ரௌடா சொல்லாமே. நல்லா தானே சொல்லிக்காரு, அப்புறம் இதை வரவேறுங்க. இப்போ ரீசெண்டாக வீடு வாங்கினேன் சார். இப்போ நான் வீடு வாங்கினது நான் சேர்ந்து இருந்த போது வாங்கினேன்னா அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே யாருக்கு போயிருக்கும்? உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தன்னம்பிக்கை, நான் அது மறுக்கல நான். அப்புறம் என்ன மேட்டர் சால்வ் ஆயிடுச்சு. பட் டிவோர்ஸ் ஆகி வந்ததுனால தான் அப்படின்ற அந்த வந்து எல்லாத்துக்குமே ஒரு ராங் எக்ஸாம்பிள் செட் பண்ணும் அது. அப்படியா? அப்படித்தான். டிவோர்ஸ் ஆனாலும் நாங்க டிவோர்ஸ் ஆனதுனால தான் நாங்க வெற்றிகரமா இருக்கோங்கிறத நாங்க மீன் பண்ண வரல. டிவோர்ஸ் ஆனாலும் நாங்க டவுன் ஆகலன்னு சொல்ல வரோம். இது எப்படியும் சொல்லலாமா சார்? நானுமே சிங்கிள் மதரா இருந்தவங்க தாங்க சார். நான் இப்போ வந்து நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்கேன். அவங்க ஃபேஸ் பண்ண அத்தனையுமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. பையனுக்கு வந்து 2 வயசுங்கும் போது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சார். 3 வருஷம் டேப்லெட்டே போட்டுக்கிட்டேங்க சார், எனக்கு குழந்தையே வேணாம் அப்படின்ட்டு. என் பையனை எப்படி பார்த்துக்கிறாங்கன்றதை வச்சு தான் நான் செகண்ட் பேபி பெற்றுக்கணும்னு நினச்சேங்க சார். இப்போ எனக்கு 1.5 வயசில் பாப்பா இருக்கிறேன். 6 வருஷம் ஆச்சுங்க சார் கல்யாணம் ஆகி. என்னை நல்லா தான் வச்சுருக்காங்க. திட்டமிட்ட குடும்பம் தெவிட்டாத இன்பம். என்ன இவங்களை சொல்கிறேன்னா அவங்க தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்குமே அதெல்லாமே இருந்துட்டு அதெல்லாம் முடியாத பட்சத்தில் தான் இந்த ஒரு ட்ராக் நாங்கள் எடுத்திருக்கோம். உனக்கு அமையுது, எனக்கு அமையல. இவங்க வந்து ஹாப்பி கப்பிள்ஸா இருக்க மாதிரி ஒரு பின்பம் காமிக்கிறாங்கல்ல, நாங்களும் எங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை நாங்க காமிக்கிறோம். இட்ஸ் ஈக்குவல் தானே. அப்போ ஒன்னோட ஒன்னாயிட்டோம், மண்ணோட மண்ணாயிட்டோம். என்ன சாக்கா? அப்ப இது ஃபேக் தானா? அந்த எல்லாமே அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும். கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது இது நமக்கு தேவையானு தான் தோணும். அது எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க? என்ஜாய் பண்ணலாம் நீங்க வேற. அவங்க சொன்ன எல்லாத்தையுமே நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வெளியில் என்னால் வந்து அது சந்தோஷமாக என்னால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியலைங்க சார். செம்ம கேவலமா இருந்துச்சு. நீங்க அது எப்படி கேவலம்னு சொல்றீங்க? கேவலமா இருந்துச்சு. ஆல்ரெடி எங்களுக்கு துணை இருந்தது, எல்லாமே அனுபவிச்சிருக்கோம். 10 வருஷம் மேரேஜ் லைஃப் வேணான்னு ஒதுக்கி வரும்போது அந்த வலி எவ்வளோ இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஓகே ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இதுக்கே எவ்வளவு டென்ஷன் ஆகுது. இப்போ கூட அவங்கள வேற ஆள் மாதிரி ட்ரீட் பண்றீங்க. அவங்களும் அந்த வழியை கடந்து வந்திருக்கும்னு சொல்றாங்க. ஒரு வார்த்தை வெளியே சொல்லியிருப்பேனா எவ்வளவு? அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர விட லைஃபோட நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு போக முடியாம போயிடுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு மறுமணம் அமைஞ்சதுக்கு. அதுக்காகவே தேங்க்யூ தேங்க்யூ, காட் பிளஸ். நன்றி. இப்போ வெள்ளம் வந்த பிறகு அந்த வேதனைகள் எதுவுமே இல்லை. எங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட நாங்க ரொம்ப பயங்கரமா நாங்க செலிப்ரேட் பண்றோம். சிறகடிப்போம் நாங்க. அப்பா அம்மாக்கு கஷ்டமா இருக்குங்க சார். பேரண்ட்ஸுக்கு ஒரு வருத்தம் இருக்குது, ஆனா எங்க குழந்தைங்க கஷ்டப்படாது. ஏன் தெரியுமா? நீங்களே பெட்டரா ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோமா, ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அபியூசஸ வாங்கி ஆத்திரத்தை கோவத்தை யார் மேல காமிப்பேன்னு நினைக்கிறீங்க? அந்த குழந்தைய நான் தேவையில்லாம கத்துவேன், இன்னும் கொஞ்சம் போனா அடிக்கவும் செய்வேன். நாங்க ஏதோ கேக்குறோம், நீங்க ஏதோ சொல்றீங்க. நீங்க டைவர்ட் ஆகுறீங்க. ஆக்சுவலா அவங்க சொல்ல வருது நீங்க மறுமணத்துல இருந்து தள்ளி போறீங்க. சோஷியல் மீடியால இவங்க பண்றது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேங்குது. நான் சொல்றேன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாகரிகம் எந்த அளவுக்கு மேல போயிட்டு இருக்குன்னு தெரியாத பட்டிக்காட்டு பசங்க. டிவோர்ஸ் வந்துட்டு எனக்கு நடந்துச்சு. குழந்தைய வந்துட்டு அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா பிரிச்சுட்டு போயிட்டு சிங்கிள் மாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் எனக்கு போக ஆசை இருக்காதா என் குழந்தையோட பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு? தம்பிலா பள்ளிக்கு போறீங்களா? காசை மட்டும் என்கிட்ட வாங்கிட்டாங்க செட்டில்மெண்ட் அப்படின்ட்டு. பேமெண்ட் அமுக்கிட வேண்டியதான். என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, அப்பான்ற ஒரு கேரக்டர் இருக்கதே என் பொண்ணுக்கு தெரியவே தேவையில்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க கடைசி எப்ப பாத்தீங்க உங்க பொண்ணை? 9 வருஷமா பார்க்கல சார். அதான் எழுதி வாங்கிட்டாங்க. பிளானிங். அப்பாக்கள் பாக்குறது இல்லைன்னு சொல்றீங்க, அப்பாக்களை பார்க்கவே விடுறது இல்லையே. நீங்க குழந்தையோட இருக்கீங்க, செலிப்ரேட்டும் பண்றீங்க. அவரும் சிங்கிள் ஃபாதர் தானே. ஐ டோன்ட் நோ. பாசிங் கிளவுட்ஸ். எப்பெல்லாம் உங்க பிள்ளை ஞாபகம் உங்களுக்கு வரும்? இப்ப எப்படி வளர்ந்துருப்பா, இப்ப எப்படி இருப்பா, இந்த மாதிரி எல்லாம் தோணும்ல. இப்ப நான் என் குழந்தை முன்னாடி போய் நின்றா கூட அங்கிள்ட்டு தான் கூப்பிடுவேன். என்ன ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? என்ன சொல்றது, சமம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனா சிஸ்டம் வந்துட்டு இஸ் அகைன்ஸ்ட் மென். உங்களை பண்ற டார்ச்சர்ல நீங்களே விட்டு விலகி வர மாதிரி தான் இருக்கும். யாரா நீ? எங்கடா இருந்த? கூடவே தான் இருந்தேன். இதுக்கு என்ன பதில் இருக்குன்னு கேக்குறாங்க. நான் எத்தனையோ முறை என் ஹஸ்பண்ட் கிட்ட கெஞ்சிருக்கேன். உனக்கும் எனக்கும் முடிஞ்சிருந்தாலும் உன்னோட உறவு உன்னோட குழந்தையோட என்னைக்குமே முடியாது. அந்த அப்பா இன்னைக்கு வரைக்கும் he has never come forward. அவங்க வர மாட்டேங்கிறாங்க, வர மாட்டேன்றாங்க. எப்படி ஆயிடுச்சு பாருங்க சம்பவம். அதெல்லாம் கவனத்துல எடுத்துக்கணும். தலைமுறை என்னோடதுல என்னன்னா, கோர்ட் ஆர்டர் படி குழந்தைங்களை அவர் பார்க்கணும்னு இன்ஃபார்ம் பண்ணா நான் கூட்டிட்டு போய் காமிக்கணும். பட் குழந்தைங்க விரும்பல அவரை பாக்குறதுக்கு. ஆஃப் பண்ணாத. எத்தனை வயசு குழந்தைங்களுக்கு? 6 வயசு குழந்தை ஒண்ணு, இன்னொரு பாப்பா வந்து 3 இயர்ஸ் தான். 6 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை அப்பா பார்க்க விரும்பலன்னு சொல்லுமா என்ன? கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. நீங்களே வந்து அப்படிலாம் இல்லப்பா, ஏதோ எங்களுக்கு சொல்ல வேண்டியது தானே. எனக்கு அதுல விருப்பம் இல்ல சார். அதை மட்டும் சொல்லுங்க அப்ப, உண்மையே அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் பொய்யா? எல்லாம் கிடையாது. லேசு வாசா. என்ன லேசு வாசா? பிள்ளைங்களை பாக்குறேன் போறேன் வரேன்னு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நீங்க அதை கட் பண்ணிட்டீங்க. ஆமா. நம்ம ஒரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சனே.
இங்கே இருக்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா, நீங்கள் யாராவது உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் குழந்தைய பிரிஞ்சு கஷ்டப்படாமல் இருக்காங்க சொல்ல முடியுமா? புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. நான் என் அப்பா இருக்காரு, எங்கே போனால் நான் அப்பா கூட போவேன், ஒரு தைரியம் இருந்தது, மற்றவங்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணும், நான் என் குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லி தரணும். இருக்காதா பின்னே இப்படி திடீர்னு ஆயிடுத்துன்னா? இதுல அப்பான்னு ஒரு ஆளு, அவனுடைய கவலைகள், பள்ளியோட இருக்க முடியலங்கிற வலி, அவனுக்கும் ஏக்கங்கள் இருக்கும். யாரா சிரிக்கிறது? நீங்க ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, என்னுடைய வாழ்க்கையை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்கலையான்னு கேக்குறாரு. இவர் யாருன்னே எனக்கு தெரியாது சார். அப்படியா? எந்த ஒரு சிங்கிள் மாமும் அப்பா கூட போக கூடாது தடுத்ததே கிடையாது. அவங்களாவே விலகிக்கிறாங்க. அவங்க தான் சார் முன் வரணும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஆக்சுவலா அவர்கிட்ட கொடுங்க, நீங்க தான் முன் வந்து போய் பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் நின்று பாக்குறது இல்ல, செய்யறது இல்லைங்கிறாங்க. என்ன சார் இது? நாம பண்ண மாதிரி திருப்பி விட்டுட்டு போறோம். நான் வந்து குழந்தைய பார்க்க போகிறேன், அவங்க என்ன அலோவ் பண்ணுறாங்க, கூப்பிட்டு வந்து காட்டுறாங்கன்னா நான் டெய்லியும் போய் கூட என் குழந்தைய பார்க்க ரெடியாக இருக்கேன். எக்ஸாம்பிள், என்னுடைய மாமனாரோ மாமியாரோ யாரோ இன்டர்வ் பண்ணுறாங்க, அதுக்கு என் வைஃப் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அந்த பிரேக் என்னால் உடைக்க முடியல. I was cornered. I was helpless. உங்க குழந்தைய பார்த்து இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு சார்? நேரில் பார்த்தே 2.5 மாதம் ஆகுது சார். யாரு? தம்பி ஐயா கேட்டீங்க? ஆமாங்க ஆமாங்க. அடாடா, இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்?